Hi, hello, vanakkam and welcome back to our channel for another wonderful video. Good morning to everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you are all staying inside the home. Please stay home and be responsible. நீங்கள் வீட்டில் இருக்க உங்களுக்கு நீங்கள் தான் வந்து ரெஸ்பான்சிபிள். ஸோ நீங்கள் எவ்வளோ நீங்கள் உள்ளே இருந்து சோஷியல் டிஸ்டன்சிங்கை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம எல்லாரும் வந்து வெளி உலகத்தை பார்க்கலாம். இப்போது நீங்கள் சின்ன சின்ன ஆசைகளுக்காக ஆசைப்பட்டு வெளில போனீங்கன்னா நம்ம திரும்பவும் வந்து 1930s போக வேண்டி வரும். என்ன நடந்ததுன்ட்டு நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியை வந்து புரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நடந்துட்டுருக்கிறது வந்து ஆக்சுவலாக வர்ச்சுவல் வார் மாதிரி. ஸோ நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து சோல்ஜர். இதில் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு போராட வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே இருந்து போராடுங்கன்னு தான் அறிவுறுத்துகிறாங்க. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு வீட்டிலையே இருங்க. ஸோ இந்த ஒரு மெசேஜோட வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம நித்தமி குட்டி காலைல என்ன பண்ணுறாங்கன்னா விட்டமின் டி வந்து எடுத்துகிட்ருக்காங்க. சன்ஷைனில் அங்கே உட்கார வச்சா அவள் வந்து இறங்க மாட்டாங்கிறதுனால நான் ஹை சேரில் உட்கார வச்சுருக்கேன். ஸோ அந்த விட்டமின் டி வந்து நீங்கள் பிட்வீன் 9 o'clock to 10:30 எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு, குட்டி குழந்தைங்களா இருந்தால். அதுக்கு மேலே வந்து அவங்களால அந்த ஹீட்டை தாங்க முடியாது. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிருத்தன்வி அவள் வந்து சீரியல் வேணும்னு அடம் பிடிச்சதுனால அதை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை சாம்பார். இந்த சாம்பார் வந்து நான் நேத்திக்கு வச்சது. விட்டமின் டியும் வந்து ஒரு சூப்பரான இம்யூனிட்டி பூஸ்டிங் ஏஜெண்ட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து டெய்லி வந்து அதை எடுத்துக்க பாருங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் பண்ணுற ஒர்க்கை கொஞ்சம் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து பண்ணிங்கன்னா ஜஸ்ட் உங்களோட ஷோல்டர் அப்புறம் தலை பகுதியில் வந்து பட்டதுன்னா கூட தாராளமாக போதும். டெய்லி உங்களுக்கு தேவையான ஒரு விட்டமின் டி வந்து கெப்பாசிட்டி கிடைக்கும். இங்கே வந்து யூஎஸ்ஏயில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த விட்டமின் டியோட குறைபாடு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து டாக்டர்ஸ் வந்து கீப் ஆன் இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க விட்டமின் டி ட்ராப்ஸ் வந்து எடுத்துக்கிற மாதிரி ஆர்டிஃபிஷியலாக. பட் நான் வந்து இந்த விட்டமின் திங்ஸ்லாம், இந்த விட்டமின் பூஸ்டிங் ஏஜென்ட்ஸ்லாம் வந்து நான் ஆர்டிஃபிஷியலாக கொடுக்கறது வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுவேன். நான் எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி கொடுக்க மாட்டேன். லைக் இந்த எக் யோக்கில் எடுத்துக்கிறது, அப்புறம் வந்து விட்டமின் அயன் கண்டென்ட் வேணும் அப்படின்னா பேரிச்சம்பழம் அப்புறம் பீட்ரூட் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளட் பூஸ்டிங் ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி இயற்கையாக என்னென்ன கிடைக்குதோ அந்த மாதிரி தான் கொடுக்க நான் ட்ரை பண்ணுவேன். ஏற்கனவே அதை பற்றி நான் ஒரு வீடியோலுமே கூட சொல்லியிருப்பேன். ஆர்டிஃபிஷியலாக வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கேப்சியூல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது பதிலாக இயற்கையாக நீங்கள் என்னென்னலாம் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அஃப்கோர்ஸ் இந்த லாக்டவுன் பீரியடில் நம்மளால் வந்து ப்ராப்பரான நியூட்ரியன்ஸை வந்து எடுத்துக்க முடியாது. என்னென்ன கிடைக்குதோ அது சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நிறைய கடையில் வந்து நிறைய திங்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணி தான் சாப்பிட முடியும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் இந்த நியூட்டலா வந்து கொடுத்துட்ருக்கேன் மிட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக. ஏன்னா காலையில் சீரியல் மட்டும்தான் சாப்பிட்டதுனால அவளுக்கு வந்து பசி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் நான் ஜாம் கூட வந்து பேரிச்சம்பழம், ட்ரைடு கிரான்பெரிஸ், அப்புறம் ட்ரைடு ராஸ்பெரிஸ் அந்த மாதிரி வாங்கி வீட்லேயே நான் வந்து ப்ரௌன் சுகரோ இல்லை வந்து நாட்டு சக்கரை அந்த மாதிரி வச்சுட்டு ஜாம் செஞ்சு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வேறு வழி கிடையாதுங்கிறதுனால நான் வந்து அதை கொடுத்துட்ருக்கேன். நமக்கு வந்து உணவே மருந்துங்கிறது சும்மா சொல்ல கிடையாது. ஸோ அதனால் ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் வந்து அந்த நியூட்ரியன்ஸ், அதுக்கப்புறம் அந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக தேடி போகிறத விட உணவுப் பொருட்களில் என்னெல்லாம் கிடைக்குதோ அது மூலமாக நீங்கள் வந்து அதை கெயின் பண்ணிக்கிறது பெட்டர். எவ்வளோக்கு எவ்வளோ கிடைக்க முடியும்னு பார்த்து அதை வந்து நீங்கள் மேக் யூஸ் ஆஃப் இட். இப்போ நான் லஞ்சுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன் இந்த மாதிரி தந்தூரி சிக்கனுக்கு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பாதியை வந்து நான் பிரியாணியில் யூஸ் பண்ணிட்டேன். மீதி வந்து ஒரு 2 பீசஸ் இருந்தது. ஸோ அதை வந்து இன்றைக்கி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு ரைஸ் மட்டும் சும்மா கீ ரைஸ் மாதிரி பண்ணிவிட்டு கூட இந்த தந்தூரி வச்சுட்டு கொஞ்சம் அந்த மிக்ஸ் வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தது. ஸோ அதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ சைடில் வந்து இந்த மஷ்ரூம்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் ஜஸ்ட் அந்த மசாலா மேரினேட் பண்ணி நான் சைடில் வச்சுட்டேன். ஸோ இந்த சிக்கன் வந்து நீங்கள் அந்த தந்தூரி பேனில் போடும்போது அதிலேருந்து அந்த வழிகிற அந்த எசன்ஸில் அந்த உருளைக்கிழங்கும் மஷ்ரூம்ஸும் வந்து நல்லா அதோட எசன்ஸை எடுத்துகிட்டு இன்னும் நல்லா டேஸ்டியாக க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வேளை உங்ககிட்ட வந்து பார்பிக்யூ கிரில்லில் நீங்கள் பண்ண முடியாது, இல்லாட்டா வந்து ஓவனில் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இரும்பு பேனில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டெக்ஸ்சர் வந்து அழகாக அந்த தந்தூரி பதத்துக்கு அந்த
டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு சூப்பராக கொடுக்கும். மோரோவர் வந்து அந்த ஸ்மோக்கி ஸ்மெல், இந்த இரும்பு பேனில் கிடைக்கிற அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் வந்து கொஞ்சம் அந்த தந்தூரியோட ரியல் அந்த ஸ்மெல்லை வந்து நல்லா இமிட்டேட் பண்ணும். ஒருவேளை உங்ககிட்ட வந்து அந்த கறித்தூண்டு சொல்லுவாங்க, அந்த சார்கோல் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் நல்லா கனலில் காட்டிட்டு சைடில் இதில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஸ்மோக் இதில் இறங்கி சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் கீ ரைஸ் அண்ட் இந்த தந்தூரி தான் வந்து இன்றைக்கி எங்களோட லன்ச். ஸோ இது வந்து நல்லா குக் பண்ணி எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து 40 மினிட்ஸ் வந்து தேவைப்படும். எவ்ரி 7 to 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் திருப்பி போட்டு குக் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க, நல்லா திவ்யமாக சூப்பராக சாப்பிட்டாச்சு. கீ ரைஸ் ப்ளஸ் தந்தூரி வித் அந்த குட்டீஸ்க்கு வந்து நம்ம அந்த உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. அவ்வளோவா காரம் இறங்கவே இல்லை அதில். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஒரு 6 o'clock ஆச்சு. ஸோ ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிக்கணும் போல் இருந்தது கொஞ்சமாக. ஸோ காஃபி குடிச்சிட்டு எனக்கு நல்ல ஹெவியாக இருந்ததுனால மதியமே சாப்பிட்டுட்டதுனால எனக்கு சுத்தமாக பசிக்கவே இல்லை. ஸோ டின்னருக்கு நாங்கள் வந்து எதுவுமே பண்ணலை. கிருத்துக்கு மட்டும் நான் ஒரு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் பொடி வச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாம்பினோ வச்சு ஒரு சேமியா கிச்சடி பண்ணியிருந்தேன். காரம் வந்து கொஞ்சமாக போட்டேன்னா அதை நல்லா அந்த நூடுல் மாதிரி எடுத்துகிட்டு நித்தமையும் சாப்பிட்ருவா அப்படிங்கிறதுனால காரம் கம்மியாக போட்டு கொஞ்சமாக, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஃப்ராசன் வெஜிடபிள்ஸ் நானே கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு பெரிய வேலை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டீஸ் வந்து செவத்தை ஃபுல்லாக கிறுக்கி வச்சுருக்காங்க. கிருத்தன்மியான்னு கேட்டால் இல்லைங்க, இந்த குட்டி நித்தமி வந்து இந்த சைடில் எப்போல்லாம் திருட்டுத்தனமாக அந்த க்ரையான்ஸும் பென்சில்லாம் கிடைக்குதோ செவரு ஃபுல்லாக கிறுக்கி வச்சுருக்கா. எந்த கேப்பில் கிறுக்குறான்னு மட்டும்தான் தெரிய மாட்டேங்குது. ஸோ இன்றைக்கி வந்து அதை க்ளீன் பண்ணுற வேலை, இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஃபைன் விழும். ஸோ கிருத்தன்மிக்கு வந்து வேறு ஒரு வேலையை விட்டுட்டு அவள் ஸ்கூல் ஒர்க்கை தாண்டி என்னை வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாள். ஸோ எழுதுகிற வேலையை கொடுத்துட்டு அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்தாச்சு. 2 பேருக்கும் உட்கார வச்சுட்டு இப்போ நான் வந்து இதை வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்குங்க. பெண்ணை வச்சு கிறுக்கிறது, படம் வரைகிறது, என்ன தான் பேப்பர் நம்ம பென்சில் என்ன தான் கொடுத்தாலும் நோட் புக்கில் எழுதாமல் கண்டிப்பாக செவத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வாலில் கூட இது ஒட்டிடுறோம், டைல்ஸை ஒட்டிடுறோம். அதில் ஒட்டினா கூட கிட்ஸ் வந்து அந்த க்ரையான்ஸில் எழுதலாம். பென்சில் அண்ட் பால் பாயிண்டில் எழுத முடியலனா கூட க்ரையான்ஸ் வந்து நம்ம அந்த வாலில் ஒட்டுற அந்த டைல்ஸில் வந்து பதியும். ஸோ இந்த க்ளீனிங் நான் பண்ணும்போது உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு க்ளீனிங் ஏஜென்ட்டு, அது வந்து வீட்லேயே நான் ரெடி பண்ணது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா வந்து இது நான் ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃப்ரீசர் பேக்கிங் சோடான்னு கிடைக்கும். அதாவது ஃப்ரிட்ஜ்லேயும் ஃப்ரீசர்லேயும் இருக்கிற அந்த ஸ்மெல்லை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக இது வந்து கிடைக்கிறது. ஸோ அந்த பேக்கிங் சோடாவே போதும். நீங்கள் ப்ராப்பர் குக்கிங் பேக்கிங் சோடா தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து ஒரு 3/4 கப்பு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் டிஷ் சோப்பு, எனி டிஷ் சோப், கலராக இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ அந்த கலர் வந்து நம்ம பேக்கிங் சோடாவில் மிக்ஸ் பண்ணும்போது கலர் வந்து ஃபுல்லாக நலிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 கப்பு தண்ணி, 1/4 கப்புக்கும் கம்மியாக தண்ணி. ஏன்னா இந்த பேஸ்ட் வந்து நல்ல திக்காக இருக்கணும், ரன்னியாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு தேவை ஒரு ஹேர் ட்ரையர், ஹேர் ப்ளோவர், நல்லா ஹாட்டாக இருக்கிற மாதிரி வர மாதிரியான ஒரு ப்ளோயர்.
ஸோ இந்த செவத்தை பார்த்தீங்கன்னா நல்ல கருப்பு கலர் க்ரேயானில் போட்டு கிறுக்கி வச்சுருக்கா அனுத்தமி. இதை வந்து நீங்கள் இது வந்து ஆக்சுவலாக வேக்ஸ் தான் இல்லையா, அதை நம்ம ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணோன்னா அது வந்து இலக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா இலக ஆரம்பித்ததுக்கு அப்புறமே உடனே வந்து நீங்கள் அந்த மிக்சர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு நீங்கள் டேம்ப்பு கிளாத் தான் யூஸ் பண்ணோம், டிஷ்யூ யூஸ் பண்ணாதீங்க. அந்த கிளாத்தை வந்து நீங்கள் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து வைப் பண்ணாவே அழகாக அதெல்லாம் வந்துடும். இதே இதுதான் வந்து பால் பாயிண்ட் பென்னுக்கும். லைட்டாக ஹீட்டை காட்டிட்டு நீங்கள் வந்து வைப் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். பட் பென்சிலுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணக்கூடாது. ஹீட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா பதிஞ்சிரும். துடைக்கும் போது அந்த பென்சில் கரை வந்து பெருசாக ஆகிடும் அந்த செவத்தில். ஸோ பென்சிலுக்கு வந்து நீங்கள் ப்ளோ பண்ணாமல் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மிக்சரை வந்து லைட்டாக தொட்டு கொஞ்சம் ப்ரெஷர் எக்ஸ்ட்ரா கொடுத்து துடைக்கணும் பென்சிலுக்கு மட்டும். பால் பாயிண்ட் பென்னுக்கும் க்ரேயானுக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து ஹீட் காட்டிடாதீங்க, லைட்டாக ஹீட் காட்டணும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து இப்போ ஆயில் பெயிண்டிங் பண்ணுறோம் இல்லையா, அதுவுமே வந்து உருகக்கூடிய ஒரு இதுதான். ஸோ ரொம்ப நீங்கள் ப்ளோ பண்ணிங்கன்னா அந்த செவரு வந்து நீங்கள் துடைக்கிற போது உங்கள் கையோட பேர்ந்து வந்துடும். நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக வந்து ப்ளோ பண்ணிவிட்டு லைட்டாக ஹீட்டு கொடுத்துட்டு துடைச்சிங்கன்னா க்ளீனாக போயிடும். அதாவது 100% பேக் டு த ஃபார்ம் வரும்னு நான் சொல்ல வரல. அந்த இடம் வந்து உங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட க்ளீனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கிட்ஸ் வந்து நல்லா பயங்கரமாக கிறுக்கி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பட்ஜெட்க்கெலாம் போக தேவையில்லை. இந்த மாதிரி இருக்கிறத ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதை க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் நார்மலான ஒரு வெட் கிளாத்தில் வெட் டிஷ்யூஸில் வந்து நீங்கள் தொடச்சி எடுத்திங்கன்னா நல்லா க்ளீனாக போயிடும் பாருங்கள். அந்த பிளாக் க்ரையான்ஸ்லாம் இருந்த இடமே தெரியல பாருங்கள். நீங்கள் வெறுமனே வந்து ஒரு கிளாத் எடுத்து தொடச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து மர்ஜ் ஆகிடும், ஸ்ப்ரெட் ஆகிடும், அசிங்கமாகிடும். இன்னொரு மிக்சர் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். வினிகர், டூத் பேஸ்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து டிஷ் சோப், அதை வச்சு கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம். அது வந்து டூத் ப்ரஷ் வச்சு நீங்கள் நல்லா ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா வந்துடும். பட் டூத் பேஸ்ட்டு வந்து கலர் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா அதில் வந்து ஃப்ளூரைடு இருக்கிறதுனால அந்த செவத்தில் இருக்க அந்த சுண்ணாம்புனால அதை அப்சார்ப் பண்ணிடும். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கலர் வந்து தெரிய ஆரம்பிக்கும். என்கிட்ட வந்து கலர்டு டூத் பேஸ்ட் தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒயிட் கலர் ஃப்ளூரைடு இருக்கிற டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த டிப் யூஸ் பண்ணுறேன். மோரோவர் நீங்கள் அந்த டூத் பேஸ்ட் வந்து போடும்போது அந்த ஸ்மெல்லு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்து அந்த ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ப்ளஸ் நீங்கள் இந்த மிக்சரில் வந்து இருக்கிற அந்த ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கிற அந்த எஃபர்ட் வந்து கொஞ்சமாக இருக்கும். நீங்கள் அந்த மிக்சரை வந்து போட்டு தேய்க்கும் போது நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கிற மாதிரி இருக்கும். நான் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இதுதான் வந்து பெட்டராக தோணுது. பசங்க வந்து தங்களோட அந்த ஆர்டிஸ்டிக் திறமையெல்லாம் வந்து பேப்பரில் காட்டுங்கடானா செவத்தில் தான் நாங்கள் எழுதுவோம். எந்த கேப்பில் எழுதுகிறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. நான் வந்து இன்றைக்கி ஒரு 4 செவரு மட்டும்தான் முடித்தேன். இன்னும் நிறைய இருக்குது. பெட்ரூமில் சைடில் அந்த பாத்ரூம் கதவுலலாம் எக்கச்சக்கமாக வந்து வரைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து இன்னொரு நாள் வைக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து இன்றைக்கி நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே இருக்கிற அந்த விழுந்திருக்க அந்த பேக்கிங் சோடா அந்த இதெல்லாம் வந்து எடுத்துடலாம். அடுத்து இந்த வாலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் க்ரையான்லேயும் வரைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் ப்ரீவியஸாக வந்து கிருத்தன்வி வரைஞ்ச அந்த படத்தெல்லாம் இந்த வாலில் வந்து ஒட்டி வச்சுருப்பேன். செலஃபன் டேப் வந்து பின்னாடி ஒட்டி வச்சுருப்பேன். அது என்னாச்சுன்னா நாளடைவில் அந்த தூசு வந்து படிய அந்த செலஃபன் டேப்போட அச்சு வந்து அப்படியே தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ அதை ஒரு நாள் க்ளீன் பண்ணணுன்ட்டு நினச்சிட்டு இருந்தப்போ இது எனக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக தெரிஞ்சுது. ஏன்னா அந்த செலஃபன் டேப்போட பேக் சைட்லேயும் வேக்ஸ் தான் இருக்கும் இல்லையா, அந்த வேக்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ளோ பண்ணிவிட்டு வாஷ் பண்ணப்போ க்ளீனாக வந்துருச்சு. ஸோ சேம் டிப் நீங்கள் அதுக்குமே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நிறைய பேர் வந்து இங்கே ஃப்ரிட்ஜிலலாம் நிறைய ஒட்டி வச்சுருப்பீங்க. செலஃபன் டேப் யூஸ் பண்ணி சப்போஸ் ஒட்டியிருந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜிலலாம் கூட க்ளீனாக அந்த ப்ளோயர் வந்து லைட்டாக காட்டணும். ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜ் வந்து பிளாஸ்டிக் இல்லையா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து லைட்டாக காட்டிட்டு நீங்கள் தொடச்சி எடுத்திங்கன்னா க்ளீனாக வந்துடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த ப்ளோயர் யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுக்கும்போது. ஸோ பாருங்கள், இதுதான் அந்த பேட்சஸ். நான் செலஃபன் டேப் ஒட்டிட்டு அதை அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ லைட்டாக வந்து ப்ளோ பண்ணிவிட்டு ஸோ பாருங்கள், நான் பெருசாக ஒன்றும் ப்ரெஷரே போடலை. அது இலகின உடனே வந்து நீங்கள் தொடச்சி எடுத்துடணும்.
ஸோ இப்போ தொடச்சி முடித்த உடனே அந்த ஈரமாக இருக்கிற அந்த பேச்சஸோடு எடுத்த இந்த கிளிப்பிங் இது பாருங்கள் க்ளீனாக வந்துருச்சு. இப்போ இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து அந்த லைட்டாக பேச்சஸ் அங்கங்கே தெரியுது, ஆனாலும் வந்து நல்லா க்ளீனாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ ஐ ஹோப் இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். மோரோவர் உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எழுதுங்க. நான் இன்னும் ஒரு பயனுள்ள தகவலோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் நன்றி, வணக்கம்.